ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. உனக்கு கெட்ட நேரம் முடிந்து விட்டது. அதனால்தான் இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உனக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இது உன் கண்ணில் பட்டிருக்கும். நிச்சயம் படும். கண்டதுமே இது கேட்டுவிடு. நான் சொல்வதை நீ உதாசீனப்படுத்த விடாதே. கண்டதும் கேட்டால் மட்டுமே அதற்கான முழு பலனும் உன்னை வந்து அடையும். வாழ்க்கையில் கஷ்டம் இன்பம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூபம். விதியின் வசத்தால் ஒருவர் செய்யும் இன்பம் துன்பம் என சூழல்களால் அமைந்து கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கு பகுத்தறிவும் பட்டறிவும் என இரண்டும் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை எண்ணியது போல இன்பமாய் நடக்கும். பட்டறிவு என்பது புத்தகத்திலிருந்து கற்று தேடுவது. பகுத்தறிவு என்பது அனுபவத்தால் நல்லது கெட்டது என இரண்டும் சமமாய் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் நோட்டத்தில் உள்ளது. அதை நீ உணர்ந்து அவற்றால் உன் மனம் வலித்திருக்கும். அந்த சூழ்நிலையை மற்றவர்களுக்கு வராமல் நீயும் உன்னை சுற்றியுள்ளவர்களும் மகிழ்வோடு வாழ வைப்பதே சிறந்த ஞானத்தின் அறிவு. பகுத்தறிவுக்கு மனதால் நிறைந்த அன்பும் புத்தியில் நிறைந்ததுமான நல்ல வினைகளை தன் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுபவரே கடவுளின் உள்ளத்தில் அமர்பவர். பகுத்தறிவு இல்லாத பட்டறிவு என்பது ஓடும் தண்ணீரை கையில் பிடிப்பதற்கு சமம். பகுத்தறிவு உடையவர்கள் நல்லது கெட்டது என அனுபவத்தால் உணர்ந்து இருப்பார்கள். அவை மற்றவர்களுக்கு வந்தால் எப்படி உணர்வார்கள் என்பது தன் நிலையில் இருந்து சிந்திக்கும் குணமுடையவர்களாய் இருப்பார்கள். மற்றவர் வழியை தனக்கு தந்த வழி போல் துடிக்கும் மனதில் உனக்கு ஒரு அன்பு கிடைத்தால் அதைவிட கடவுள் உனக்கு இந்த உலகில் வழங்கிய பரிசில் மிக பெரியதுதானே. ஒருவருக்கு நல்லதோ கெட்டதோ அவரவர் வினைப்படி நடக்கலாம். ஆனால் வரும் கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைத்து அதற்காக மனம் உருகி வேண்டுவதும் வருந்துவதுமான உள்ளங்கள் கிடைப்பது கடவுள் கொடுத்த வரம். தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் இருந்தால் அதன் நேர்மறை ஈர்ப்பு அவரவர் விதியின் நிலைப்பாட்டை தாண்டி அவர்களுடைய வாழ்வில் நேர்மறை நிகழ்வு அரங்கேற முக்கிய பங்கு வகிக்கும். என் பிள்ளையான உன் மனதில் சிம்மாசனமிட்டு ஆளுகின்றவர் நான். அதனால் எல்லாம் நல்லதாய் இன்பமாய் நிம்மதியாய் வெற்றியுடையதாய் உனக்கும் உன் குடும்பத்தார்க்கும் நடக்கும். வாழ்க்கையில் நிம்மதியும் நிறைவு இருப்பது வேறு எங்கேயோ அல்ல, உன்னுடைய இதயத்தில் தான் இருக்கின்றது. அதற்கான வலிமை என்னவென்று உனக்கு தெரியுமா? 1000 கதவுகள் ஒரே நேரத்தில் சுலபமாக திறக்க முடியும். எதையும் நிதானம் கொண்டு இருந்தால் இது நடக்கும். இல்லை என்றால் எதிர்மறை வந்த நொடியில் 1000 கதவுகளையும் அடைத்து இருளில் மூழ்க வைத்துவிடும். இருள் சூழ்ந்த நேரம் உனக்கு முடிந்துவிட்டது. உன்னை நல்ல நிலையில் நல்ல வாழ்க்கையுடன் நிறைவாய் வாழ வைக்கப் போகின்றேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. நீ விரும்பும் உன்னுடைய அப்பா உன்னை கைவிட்டு எங்கும் செல்ல மாட்டேன். கவலைப்படாமல் உன் கடமை எதுவோ அதை செய். அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழ்வாய். இனிமேல் எல்லாமே உனக்கு ஏற்றமாக இருக்கப் போகிறது. இது என்னுடைய வாக்கு. என் வாக்கு நிச்சயம் பலிக்கும். நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இருப்பதால் உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். என்னுடைய லீலைகள் எல்லாம் அவ்வப்போது உனக்கு தெரிய வரும். நிச்சயம் நடக்கும். உனக்கு கெட்ட நேரம் எல்லாம் முடிந்து விட்டது. நல்ல நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பித்து விட்டது. இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் நீயே உணர்ந்து கொள். இதுவும் என்னுடைய லீலைதான் என்று. நிச்சயம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். கவலையப்படாதே.